யாழ்ப்பாணத்தை இறுதியாக சங்கிலியன் என்னும் தமிழ் மன்னன் ஆண்டார். அவரை போர்த்துகேயரால் வெற்றி கொள்ள முடியாமல் போகவே சங்கிலியன் நண்பனான காக்கை வன்னியன் சூழ்ச்சி செய்து சங்கிலியனை போர்த்துகேயர் கைது செய்ய உதவினான். அந்த காட்சியே இது. பாசறையில் சங்கிலி மன்னன் போர்க்கள ஆடைகளின்றி இறைவழி பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அந்த வேளை மன்னனின் காவலன் ஒருவன், அண்ணா, தங்களுடைய நண்பன் காக்கவன்யன் உங்களை காண வந்திருக்கின்றார். அப்படியா? உள்ளே வரச் சொல். மன்னனே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன். என்ன இது வன்னியதேவா? நீ ஒரு மாபெரும் வீரன். நான் உங்களுக்கு துரோகம் செய்ய எண்ணியதை இட்டு வெட்கப்படுகிறேன் மன்னா. என்னை எப்படி நீங்கள் மன்னிப்பீர்கள்? உண்மையை உணர்ந்த பின் மன்னிப்பதற்கு. இன்று முதல் நாம் இருவரும் நண்பர்கள். தாய்மான் நம் உயிர். ஒன்றுபட்டு நின்று மாற்றானை எம் மண்ணில் இருந்து விரட்டுவோம். மன்னா, உங்களுக்கு பெரிய மனது. நீங்கள் குணத்தில் உயர்ந்தவர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். அது தமிழருடைய பண்பு நண்பா. என் அன்பு பரிசாக தங்களுக்கு சில காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறேன். அவற்றையும் என் ஆட்களையும் வாய்க்காவலர் தடுத்து வைத்துள்ளனர். அவர்களை உள்ளே அனுப்ப சொல்லுங்கள் மன்னா. வன்னியா, உன் நட்பை விலை மதிக்க முடியாது. பிறகு இதற்கு காணிக்கை. சரி, உன் மகிழ்விற்காக ஏற்றுக்கொள்கிறேன். மறுத்தால் உன் மனம் வாடுமே. காவலா, வன்னியதேவர் நாட்களை உள்ளே விடு. வன்னியன் மன்னனுக்கு கொண்டு வந்த சங்கிலி ஒன்றை எடுத்து மன்னனுக்கு அணிகிறார். சங்கிலியை அணிவதற்காக தலையை குனிகிறார் மன்னர். சங்கிலி கழுத்தில் போட்டுவிட்டு கட்டி தழுவுகிறார் வன்னியன். அன்பினால் தழுவுகிறார் என்று மன்னர் எண்ணிக்கொண்டிருக்க வன்னியன் இறுக்கி கட்டிப்பிடிக்கிறான். வன்னியனின் வீரர்கள் உருவிய வாட்களுடன் மன்னனை சூழ்ந்து கொண்டனர். அடே இரண்டகா, அடுத்து கெடுக்கு மட்பனே, உன்னையும் ஒரு தமிழச்சி தானே பெற்றாள். தமிழரின் தலை சிறந்த விருந்தோம்ப பண்பாட்டை பயன்படுத்தி ஏமாற்றி விட்டாயடா. நீ தமிழினத்தில் பிறந்ததற்கு வெட்கப்படுகிறனடா. நான் சங்கிலியனே, கூச்சல் போடாது. வாயை மூடிக்கொண்டு வண்டியில் ஏறு. கோட்டையில் உன்னை விசாரிக்க அரமன்றம் காத்து கொண்டு இருக்கிறது. நானே இந்நாட்டின் மன்னன். எவனடா என்னை விசாரிப்பது? என்னடா அரமன்றம்? சங்கிலி, வெள்ளையர்கள் நல்லவர்கள். சிங்களவர்கள் வெள்ளையர்களுடன் சேர்ந்து வாழுகின்றார்கள். ஆனால் நீயோ வெள்ளையர்களுடன் போர் செய்து பல்லாயிரக்கணக்கானோரை கொன்றுவிட்டாய். உன்னுடைய மனித நேயமற்ற கொடுமைக்கு அவர்களது அரமன்றம் நீதி வழங்கும். சீ, மானங்கெட்ட புழுவே! சிங்களவருக்கு மானமில்லை என்றால் தமிழ் மண்ணை பிறந்த உனக்குமா மானம் கெட்டு போச்சு? தமிழ் மண்ணை கைப்பற்ற முனை மாற்றானை கொள்ளாமல் கொஞ்சம் குழாவ சொல்கிறாய். உன்னை உயிருடன் விட்டு வைத்ததுதான் நடந்த பிள்ளை. வந்தேரிகளின் எச்சிலைக்காக இனத்தை காட்டிக் கொடுக்கிறாயே. வரலாறு உன் மீது எச்சில் விழும்.